ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 31 டிசம்பர் 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். திதி துவாதசி இரவு 1:48 மணி வரை, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் கார்த்திகை இரவு 1:30 மணி வரை, பிறகு ரோஹிணி. யோகம் சாத்தியம் இரவு 8:13 மணி வரை, அதன்பின் சுபம். கரணம் பவம் பிற்பகல் 3:27 மணி வரை, பிறகு பாலவம் இரவு 1:48 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிறைவான நாளாக அமையும். ஆண்டின் கடைசி நாள் என்பதால் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வேலைகள் இன்று சுலபமாக முடிவடையும். சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய ஆண்டிற்கான திட்டங்களை இன்றே வகுப்பீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத் தேவைகளை மகிழ்ச்சியுடன் பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுவையான விருந்து உண்பதற்கான யோகம் உண்டு. முகத்தில் பொலிவு கூடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் புதனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை எட்டும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும்.
மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகளை சமாளிக்க புதிய வழிகள் பிறக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்து காட்டுவீர்கள். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே மிகவும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாள் இது. ஆண்டின் கடைசி நாள் என்பதால் கொண்டாட்டங்களில் ஈடுபடும்போது மிதவேகமும் கவனமும் அவசியம். மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியைத் தரும். பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதல் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். தாய்வழி உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். பழைய கடன்களை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். மனதிலிருந்த பயம் விலகும்.
வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கற்பனை வளம் சிறக்கும். பிள்ளைகளின் சாதனைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த உணவை உண்டு மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். வீடு, வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். அண்டை அயலார் உங்களை பாராட்டுவார்கள். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.